திஸ் இஸ் தி வடை கைஸ் ஆக்சுவலி எப்படி ஒரு கடையில் செய்வாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வருது பார்க்கறதுக்காக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது உங்கள் தமிழ் சிங் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. அம்மா டீ 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 ஓகே கைஸ், நான் ஏன் அம்மா கிட்ட டீ கேட்குறேன்னா பிகாஸ் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது இன்னைக்கு. எங்கள் அம்மா வந்து ஐ திங்க் எவ்வளோ வருஷம் கட்டுது சொல்லலாம், இல்லை ஐ திங்க் மேபி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவங்க டீ செஞ்சுருக்காங்க. ஸோ டீ நானும் என்ன சொல்கிறேன், டீ இல்லை, அவங்க வந்து வடை செஞ்சுருக்காங்க. ஜென்ரலி நாங்கள் எங்கள் வீட்டில் சப்பாத்தி இல்லை பராட்டா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் சப்ஜி கூட சாப்பிட்றது தான், இந்த மாதிரி தான் டிஷ்ஷஸ் மோஸ்ட்லி வரும். இப்போ பாருங்கள் எப்படி பார்க்குறோம் பாருங்கள். இந்த வடை செஞ்சுருக்காங்களே அம்மா, எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி வடை கைஸ். எங்கள் வீட்டில் செஞ்ச வடை சூடாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்காக. கைஸ் ஆக்சுவலி எப்படி ஒரு கடையில் செய்வாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வருது பார்க்கறதுக்காக. சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் அந்த ஃபீல் வந்து அப்படியே தான் வருது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ், எப்பயும் வதியா டேஸ்டானா அவளுக்கும் பிடிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லைக் டோட்டலாக நாங்கள் எப்படி ஒரு கடையில் சாப்பிடுவோம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது. டேஸ்ட் பண்ணோடனே ஆஹா வடை சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வருது காய்ஸ். இதை நான் சாப்பிட போகிறேன் டீயோட அண்ட் ஃபார்முலா 1 ரேஸை பார்த்துட்டு. ஆக்சுவலி ரேஸ் இல்லை இன்னைக்கு, ஜஸ்ட் குவாலிஃபைங் மட்டும் தான் போயிட்டுருக்கு. இன்னொரு நாள் கூட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, பார்க்கலாம் எப்படி தான் போகுதுன்ட்டு. கைஸ் கொஞ்ச நாள் முதல்ல எனக்கு கையில் வந்து அடிபட்டிருக்குன்னு சொன்னேன்ல, அதை பாருங்கள். அதனால டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஸ் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ ஐஸ் பேக்கில் அவங்க சொன்னாங்க, ஐஸ் பேக்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு இது இப்படியே ஃபுல்லாக, இதுக்குள்ளே ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல அப்படியே போட்டு நல்லா ஈரமாகிடும் பாருங்கள். ஸோ இது நல்லா ஈரமாக ஆகினதுனால நாங்கள் என்ன பண்ணுவேன், இது கொஞ்சம் இப்போது எந்த அளவுக்கு சில்லுன்னு ஆயிருக்குன்னா, நான் இப்போ இங்கே டச் பண்ண கூட என் சென்சேஷனே வர மாட்டேங்குது, அந்தளவுக்கு இந்த இடத்துல சில்லுன்னு ஆயிருக்கு, அவ்வளோ ஃப்ரீசிங்காக இருக்குது. பட் அது போட்டால் கொஞ்சம் நல்லா ரிலீவிங்காக இருக்குது. இப்போ இது முடிச்ச கட்டுது, இதுக்கு மேலே நான் வந்து இதை தண்ணி இருக்கிறது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இதில் பெல்ட் போடணும் நான். ஸோ எல்லோரும் உட்காந்துட்டு என் வ்ளாக் பார்க்குறாங்க, நாங்கள் க்ரியேட் பண்ண வ்ளாக். பேசிக்கலி எல்லாம் மெமரிஸ் தானே. ஸோ எல்லாமே உட்காந்துட்டு பார்க்குறது ஓரளவுக்கு இட் ஃபீல்ஸ் குட். லைக் ஓகே அந்த டே அப்படி ரிமெம்பர் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்காக என்ன நடந்தது ஃபுல் டேயில் அது தெரிஞ்சிடும். அதனால் இட் இஸ் ஜஸ்ட் செரிஷிங் குட் மெமரிஸ். ஸோ அதனால் எல்லாேருக்கும் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், அப்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. பட் கைஸ் இப்போ பாருங்கள் இங்கே எவ்வளோ ஷூஸ்லாம் இருக்குது ஃபுல்லாகவே. இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெஸ்டப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே மேலே கூட பாருங்கள் ஃபுல்லாக இது போட்டு வச்சுருக்காங்க. இப்போது டைம் ஆகுது அரௌண்ட் 12 or 12:30. ஸோ அதுக்கேற்றபடியாக இப்போ க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க. ஏன் நாங்கள் எடுத்தோம் வெளியேனா, திஸ் இஸ் த ரீசன். என்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு லேயர் இருந்தது, அதுக்கு அடுத்தது இந்த ஒரு லேயர் இருந்தது, இது ஒன்று கீழே இருக்கிறது ஒன்று. ஸோ 3 லேயர்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ 3 லேயர்ஸ் வந்து எங்களுக்கு தேவையில்லாதது. இப்போ 3 லேயர் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஷூஸ் இருக்குது அண்ட் 3 லேயர் வந்து எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு எவ்ரி லேயரை வந்து பார்ட்டிஷனாக மாற்றி விட்டோம். நாங்கள் இங்கே ஒரு பார்ட்டிஷன், இங்கே ஒரு பார்ட்டிஷன், கீழே இருக்கிற ஒரு பார்ட்டிஷன். கீழே இருக்க பார்ட்டிஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கம்பேர்ட் டு தி அதர் டூ. பட் பரவாயில்ல, பெரிய ஷூஸ் அங்கே வச்சுக்கலாம், சின்ன ஷூஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம் நாங்கள். ஸோ இப்போ இந்த ஃபுல்லாக இருக்கிற ஷூஸை வந்துட்டு மெஸ்டப்பாக இருக்கிற ஷூஸை வந்துட்டு இதுக்குள்ளே ஸ்டாக் பண்ணோம். இப்போது அதுதான் வேலை. கைஸ் நான் என்ன நோட் பண்ணேன்னா, இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த இடத்துல. இது ஒன்று அண்ட் அங்கே இருக்கிற சிலிண்டர் ஒன்று. ஸோ இந்த சிலிண்டரும் வண்டியும் நாங்கள் இங்கேருந்து எடுத்துட்டோன்னா மேபி கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிரும், க்ளீனாக உட்காந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணலாம். கைஸ் நான் எடுத்து இங்கே வச்சாச்சு. சைட் ஸ்டாண்ட் தான் போட்டிருக்கேன், சென்டர் ஸ்டாண்ட் போடல. இதை வச்சுட்டு நான் எப்படி சென்டர் ஸ்டாண்ட் போடுறது? ஃப்ராக் பாருங்க கைஸ், ஃப்ராக். நீ என்னப்பா இங்கே பண்ணுற? உங்கள் வீட்டை சைடில் பண்ணிட்டேன்னா நான். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, பக்கத்துலேயே ஏதாவது ஒன்று இருக்குல்ல கைஸ் ஏரியா. ஸோ அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும் ஃப்ராக்ஸ்லாம். இட் இஸ் நார்மல். கைஸ் கீழே இருக்கிறது ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு இப்போதைக்கு. பட் பாருங்கள் ஆல்ரெடி இவ்வளோ யூஸ் ஆயிடுச்சு அண்ட் இவ்வளோ ஸ்டாக் ஒன்று இருக்குது பாக்கி. இது எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போடணும். இவ்வளோ ஜாஸ்தியாக எப்படி உள்ளே வரும் எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன இருக்குது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு. கைஸ் ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியானால நான் ஃபுல்லாக இப்போது இதோட செட்டிங்கை மாற்றிட்டேன் பாருங்கள்.
ஸோ இப்போ மேலே இருக்கிற ஷூஸ் கூட ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, கீழே கூட ஷூஸ் இல்லை, எல்லா ஷூஸுமே இங்கே வந்துருச்சு. ஒன்லி திங் இஸ் நான் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருந்தேன்னா, இப்போ அந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்ச ஷூஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு டில்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்படி டில்ட் பண்ணி வச்சதுனால ஒரு 2 ஷூஸ் எக்ஸ்ட்ராவாக என்னால் பேக் பண்ண முடிஞ்சுது ஒவ்வொரு இதுலேயுமே. ஸோ அதனால் ஃபுல்லாகவே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. வி ஸ்டில் ஹேவ் ஸ்பேஸ். இன்னும் கூட ஏதாவது வந்து எடுத்து வைக்கணும்னா வைக்கலாம். இங்கே கூட ஒரு செருப்பு வந்துடும். ஐ திங்க் ப்ராபப்ளி வராது. அண்ட் கைஸ், நம்ம ஃப்ராக் வந்து அவன் வீட்டு விட்டு போயிட்டான். அவன் வேறு என்னமோ கோவத்தில் இருந்தான் போல். எங்கே போயிட்டான்னு தெரில. அதோ இருக்கான் பாருங்க கைஸ். ஐயோ மேலே வச்சிட போகிறேன் நான். கொஞ்சம் பார்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இஸ் கோயிங் பேக் டு ஹிஸ் பிளேஸ். கைஸ், இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் லீச்சி வந்து நேற்று நாங்கள் கொண்டு வந்தோம். இது என்ன ஃப்ரூட்ப்பா? இது தமிழ் என்ன சொல்லுவோம்? அத்திக்காயா? ஸோ இது வந்து அத்திக்காய் கைஸ். இது எங்களுக்கு ஜென்ரலாக இங்கே கிடைக்காது. இந்த அத்திக்காய் கிடைக்கும். எங்கே இங்கே கிடைக்கும்? நான் சாப்பிட்டதே இல்லையே. அத்திக்காய் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஏன் கிடைக்காது? எல்லாமே கிடைக்கும். ஸோ எல்லாம் கிடைக்குமா? ஆனால் நான் சாப்பிட்டதில்லை கைஸ் எங்கேயுமே. நானே இப்போ ஃபர்ஸ்ட் டைம், நான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் லீச்சி சாப்பிட்றேன். இதோட ஜூஸ் குடிச்சிருக்கேன், நிறைய வாட்டி குடிச்சிருக்கேன். பட் லீச்சி சாப்பிட்றது இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஓப்பன் பண்ணி கொடுங்கப்பா. எப்படி இருக்குது டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இப்படி ஓப்பன் ஆகும் பாருங்கள். உள்ளது எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வியர்டாக இருக்குது. 2 பேரும் கொடுங்க பரவாயில்ல. நீங்கள் ஸ்வீட்டாக இருக்குன்ட்டுலாம் சொன்னீங்க. அதுதான் சாப்பிட்டு காமிக்கிறாங்க கைஸ். ஓ அச்சா. ஓ அதோட இது பீலோடையே அப்படியே நாங்கள் வாயில் போட்டு சாப்பிட்றலாம். ஓகே, பீல் கைஸ், மல்டி லாங்குவேஜ் பேசினா இப்படி தான் பிரச்சனை வரும். பீல்னா நான் இங்கிலீஷில் சொன்னேன் கைஸ். பீல் பண்ணிட்டு சாப்பிட்றோம். நிறைய டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஜூஸ் மாதிரியே ஆக்சுவலி டோட்டல் அந்த ஜூஸோட டேஸ்ட் தான் வருது. அதில் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இது போட்டு சக்கரை போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ஜாஸ்தியாக போட்டால் சக்கரை கூட போட தேவையில்லை. அப்படி இல்லை கரெக்டாக? இல்லை, சக்கரை போடுவாங்க. சக்கரை போடுவாங்க. கொஞ்சம் பால் கலப்பாங்க, சக்கரை போடுவாங்க. இது எந்த ஃப்ரூட் மாதிரி இருக்கு? நுங்கு சொல்லுவோம்ல. நுங்கு வந்து இது வேற, இது டேஸ்ட் வேற. நுங்கு எல்லாம் இந்த டேஸ்ட் வராது. ஓகே, நுங்கு அது ஜூஸியாக இருக்கும், அது இன்னும் தண்ணியாக இருக்கும். நுங்கு ஜூஸ் நுங்கு ஜூஸ் ஆக்சுவலி நுங்கு நல்லா இருக்கும். நுங்கு நல்லா இருக்கும்ல, பட் நுங்கோட ஜூஸ் நல்லா இருக்காது கைஸ். ஏன்னா நாங்கள் ஒரு வாட்டி ஒரு லேக் மாதிரி இருக்கீங்க, நாங்கள் அங்கே போனோம். அண்ட் அங்கே போயிட்டு நுங்கு ஜூஸ் ட்ரை பண்ணோம் கைஸ். ஸோ நாங்கள் யோசிச்சோம், ஓகே நுங்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோமே, நுங்கு ஜூஸ் கூட செம்மையாக இருக்கோமே அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோம். பட் அங்கே போய் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ கசப்பாக இருந்தது. அது லைக் சுத்தமாக சாப்பிட பிடிக்கல. அது நானும் அப்படியே விட்டேன், இவ்வளோ அப்படியே விட்டேன். நல்லா இல்லை போலோ, சுத்தமா நல்லா இல்லை, சுத்தமா நல்லா இல்லை. मतलब बिल्कुल गंदा सीगा, बिल्कुल अच्छा नहीं सीगा, गंदा सीगा. நான் எப்போ திருப்பியோ ட்ரை பண்ணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ண மாட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா அந்த ஜூஸு? உங்களுக்கும் பிடிக்காதா? எனக்கு தெரிஞ்சு வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. இப்போ நாங்கள் உட்காந்துட்டு ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் வந்து ஸ்ரீலங்காவில் அவங்க 4Gயில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்பா இது 4Gயா? 4G சிம்மில் தான் போட்டு காட்டுறாரு 300 Mbps. அதுதான் ஆக்சுவலாக 4Gயில் போட்டு காமிக்கிறேன். 324 Mbps வரைக்கும் போகுது. 5Gயே போக மாட்டேங்குது. 5Gயே போக மாட்டேங்குது கைஸ். இவ்வளோ இங்கே இருக்கும் கைஸ். வின்னி ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டா. இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டா. தெரில, 5 மணிக்கு தான் ஆஃபீஸ் முடியும். முதல்ல வந்துட்டா. காலில் இருக்கியா? அன்மியூட் பண்ணலாமா? அன்மியூட் பண்ணலாம். ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குமா? அவங்களுக்கும் கேட்கட்டும் நம்ம என்ன பேசுகிறோம். அலோவ் பண்ண மாட்டேங்கிறா கைஸ். லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லன்ச் சாப்பிட போகிறோம். இவனுக்கு செம்ம தூக்கம் வருது, ஆனால் இவன் தூங்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் வர தூக்கம் வந்த மாதிரி தெரிஞ்சா இல்லை, ஆனால் செம்ம தூக்கத்தில் இருக்கான் இவன். இவன் கண்ணெலாம் பார்த்தா அவனுக்கு தெரியும், திறக்க முடியல அவனால். கைஸ் அம்மா இன்னைக்கு செஞ்சுருக்காங்க தஹி பல்லே. தஹி பல்லே தானே இது? தயிர் வடையா? பஞ்சாபியில் தஹி பல்லே சொல்லுவாங்க. தயிர் வடை நானும் சாப்பிட்ருக்கேன். பட் இதோட டேஸ்ட்டோ தயிர் வடை டேஸ்ட்டோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பஞ்சாபி டச்சாக இருக்கும். அதுக்கேற்றபடியே மசாலா அண்ட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் இங்கே சாப்பிட்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட கம்பேர்ட் ஸ்வீட்டாக இருக்காதுல்ல இங்கே சாப்பிட்றது. தயிர் மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்வீட் போட்டிருப்பாங்க. ரூமில் வந்து நிறைய மொஸ்கிட்டோஸ்லாம் போயிருந்ததா. ஸோ அதனால் நாங்கள் வந்து இது போட்டோம் கைஸ். இது ஆக்சுவலி எங்கள் ரூம்லேயே இல்லை, இப்போ இருக்கோம். பட் இது வந்து நாங்கள் போட்டோம். போட்டது ப்ராப்பராக கிடைக்கல. எந்த கார்பெண்டருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது ப்ளை மாதிரி இருக்கும். ஸோ ப்ளை மாதிரி இருக்கிறது நாங்கள் இங்கேருந்து போட்டோம். ஸோ இப்போ டெம்ப்ரரி பேசிஸ்க்காக இது கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். என்னென்னா நைட்டு கொசு ரொம்ப வருது கைஸ். ஸோ கொசு வருது வந்து அட்லீஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதோட அந்த கேப் இருக்காங்க. ஸோ அந்த கேப்லேருந்து கொசு வருது. இதோ இங்கே தான்
ஆஹா காய்ஸ் ஒரு காமெடி நடந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது இப்போ கூட. வி ஸ்டில் ஹேவ் அ கேப் தேர். லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள். அட பாவீங்களா, என்ன யூஸ் இது செஞ்சுட்டு கூட அப்போது கேப்பே இருக்கே. எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள் நடுவுலையே. என்ன பண்ணிகிட்டு இருக்க? லேப்டாப் முன்னாடி உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா? வா வா வெளியே போயிட்டு வரலாம், ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் வா. ஏன் லெஃப்ட் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணுறேன் நான். You want to break your other hand also? Now you are coming here to pareshan me? Yes. I will beat you. I'm working and you are not letting me work. நீ எங்க ஒர்க் பண்ற? சும்மா தானே வெட்டியாதல சுத்துங்க. இப்போ கேமரா பார்த்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி நடிக்கிறா गाइस. गाइस ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் ஒரு சேலஞ்ச் பண்ணலான்ட்டு பார்க்குறேன். நான் வந்து டிரைவிங் அவ்வளோ பண்ணுறதில்ல, பட் நான் கொஞ்சம் ரைட் ஹேண்ட் அப்பப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கேன் வந்து. பட் ஆக்சுவலி ஒரு சேலஞ்ச் பண்ணலான்ட்டு பார்க்குறேன், இன் விச் நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் நான் சுத்தமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த சேலஞ்ச் வந்து வித்தின் 1 or 2 days நான் கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன சொல்கிற வினி, பண்ணலாம்ல? அஸ்வின் கையில் ஒரு அவன் சில்வர் கலரில் இது போட்டிருந்தான், என்ன சொல்கிறது, ரிங்கு நம்மளுக்கு ரிங் சைஸில் தான் இருக்கும், பட் அவனுக்கு கடை மாதிரி இருக்கும். ஸோ அந்த கடை அவன் போட்டிருந்தான். கடை வந்து ஒரு சைடில் தான் இருக்குது, ஒரு கையில் தான் இருக்கா வந்து, பட் ரெண்டாவது கையில் இல்லை. ஸோ மேபி உள்ளே விழுந்திருக்கோன்ட்டு எனக்கு தோணுது. உள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். அவன் நேற்று ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்தான். ஓ காய்ஸ், நேற்று நாங்கள் வாங்கிட்டு வந்த தர்பூஸ் அப்படியே இருக்குது பாருங்கள் வண்டிக்குள்ளே. ஆஹா, நான் இன்னைக்கு கூட நான் சொல்லியிருந்தேன் உள்ளே தர்பூஸ் சாப்பிட்டு யோசிச்சிருந்தேன். பார்த்தா இங்கே தர்பூஸ் உட்காந்துருக்கு, வண்டிலேயே இருக்குது பாருங்கள். நேற்று நைட்டு வாங்கினது இது தோ இருக்குது பாருங்க காய்ஸ். ஆஹா, நேற்று நைட்டில் தேட ஆரம்பிச்சது காய்ஸ் இது. அண்ட் எனக்கு இப்போ இருக்கும், நான் மேலே ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், கீழே உள்ள சோஃபா பின்னாடி இங்கே அங்கே எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. பார்த்தா வண்டியில் இருக்குது, தட் டூ இங்கே முன்னாடி கண்ணு முன்னாடியே இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று தொலைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வண்டியில் கூட ஒரு வாட்டி செக் பண்ணி ஆகணும். உட்காந்துருக்கோமோ இல்லையோ வந்துட்டு இங்கே செக் பண்ணிடலான்ட்டு நான் யோசிக்கிறேன். ஐயோ ரொம்ப ஹெவியாக இருக்குது காய்ஸ் இது. ஐயோ ஓ லெஃப்ட் ஹேண்ட், பவர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க. இது இருக்குங்க சாலிடாக ஒரு 4 kilos இருக்கும், 4 kg 5 kg கிட்ட இருக்கும், மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். செம வெயிட்டாக இருக்குது. வண்டியில் இருந்தது, காரில் இருந்தது. நேற்று வாங்கினோம், எடுக்க மறந்துட்டோம், இப்போ தான் பார்க்குறோம். இது எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது தெரியுமா, இன்றைக்கே சாப்பிடணும்னு தோணுச்சு. நான் நினச்சேன் நீங்கள் எடுத்துன்னு வரல, நான் இன்னைக்கு வரும்போது நினச்சி எடுத்துகிட்டு வரேன் கிரேப்ஸோ வாட்டர்மெலனோ. என்னோட மீட்டிங் இருந்துச்சு, ஓடி வந்து நான் ஆஃபீஸ்லேருந்தே கிளம்பினாங்க. இப்படி சொன்னால் எப்படிமா மைக்கில் கேட்கும்? என் வீட்டில் எல்லாரும் எப்படியே பேசாதான், பேசும்போது நல்லா பேசுவாங்க. மைக் மட்டும் ஃபோன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறாங்க. அவங்க நீ இந்த வாய்ஸில் நீ பேசுன, நீ கூப்பிடணும்னா அப்படிதான் பேசுகிட்டு பேசுவா. ஆனால் மைக்கோ ஐயோ கேமரா நான் வந்து இப்படிதான் இப்படிதான் இவங்க. நான் ரொம்ப சைலண்டாக இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன் கைஸ். இவங்க தான் கூப்பிடுவாங்க என்ன. இவன் சைலண்டாக இருப்பாங்க. 6 மணி ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு கோயிலுக்கு வர போகணும்லப்பா நம்ம. இப்போ எல்லாரோட டீ டைம் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். நேற்று வந்து இவனுக்கு வாக்கர் வாங்கி கொடுத்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மூவ் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதை வச்சுட்டு. இப்போ அங்கே ஸ்டாக்னட்டாக இருக்கான், பட் இங்கே இருந்தான் அவன், இங்கேருந்து அங்கே இருக்க போயிட்டான். ஆச்சு மீன் 6 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் கிளம்புற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஓப்பன் பண்ண மாட்டேங்க நீங்கள் டோர்ட்டு கேட்குறான். இப்போதான் கைஸ் கோயிலேருந்து வரோம். நான் ஹாப்பி, அஸ்வின் அண்ட் அம்மா அப்பா கூட வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து கோயிலில் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அடுத்து பாரு, இப்போ ஃபர்ஸ்ட் வந்தாங்க 2-3 பசங்க விளையாடிருந்தாங்க. பட் இப்போ 2-3 பசங்க விளையாடிருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்களோட ஜென்ரேஷன் இருந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது, ககன், பின்னி சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாம் கோயில்லையே வளர்ந்தோம் எல்லாருமே நாங்கள். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து அஸ்வின் இருக்குது. அண்ட் அங்கே இன்னும் 2-3 சின்ன பசங்க இருந்தாங்க. இப்போ அவங்க வளர போகிறாங்க அங்கே. ஸோ அப்படியே ஹிஸ்ட்ரி இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ ஒரே இடத்துல எங்கே நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்தோமோ அதே இடத்துலேருந்து தான் அவங்களும் வளர போகிறாங்க. அண்ட் தட் இஸ் வெரி ட்ரூ. காய்ஸ் டின்னர் டைம் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றேன் சப்பாத்தி வித் லாக்கி என்ன சொல்லுவோம்மா, லாங்காக இருக்கும், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், க்ரீன் கலரில் இருக்குது, இப்படி ரவுண்டாக புடலங்காய் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். டேபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வரும் அது.
மதியானம் சாப்பிட்டுட்டாங்க மதியானம் கூட அப்பா சொன்னாங்களே அதே தான் சேம் திங் இந்த வீடியோவில் தான் சொன்னாங்க அப்பா. இது எங்களோட நார்மல் டிஷ். நாங்கள் மோஸ்ட்லி சப்பாத்தி சாப்பிடுவோம் அண்ட் அது கூட ஏதோ ஒரு சைட் டிஷ் இருக்கும். இதர் குழம்பு இருக்கிற சைட் டிஷ் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை சைட் டிஷ் இருக்கும். அண்ட் கூட டொமேட்டோ ரைஸ் அம்மா தடக்காரன் என்ன சொல்லுங்க. இப்போ எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி ஆகணும். புது தாலி திருப்பி இதுக்கா தாலி கட்டினீங்க? என்னம்மா சொல்கிறீங்க? டெய்லி தாலி கட்டுறீங்க. With this I end the vlog here guys. நீங்கள் புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இன்னும் நான் வந்துட்டு எங்கள் ஏரியா கிட்ட இருக்கிற எல்லா அந்த கடை இல்லை எல்லா பிளேசஸ் என்னென்ன இருக்குது எங்கள் ஏரியாவில் ஸ்பெஷல் எல்லாமே நம்ம விசிட் பண்ண போகிறோம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிங்க guys if you enjoyed this video. திருப்பியும் உங்களை நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். Thank you so much for watching until here. Take care. See you. Bye bye.